ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மணி சேவிங் டிப்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதாவது 2025 கொஞ்சம் கூடுதலாக சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படி வந்து பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியாவை ஆல்ரெடி நான் பார்ட் 1 வீடியோவாக உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் வந்து கொஞ்சம் வீடியோ லென்த் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் இந்த வீடியோ வந்து பார்ட் 2வாக நான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன். இதுலேயும் சில வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதனால் தொடர்ந்து வீடியோவாக பாருங்கள். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது 2025 நம்ம வந்து நிறைய சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் வந்து இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணுறது வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பழகிடுச்சு. ஏதோ வீக்லி ஒன்ஸோ மந்த்லி ட்வைஸோ அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி வாங்கிட்டு இருக்கோம். அப்படி வாங்கும் பொழுது அதை வந்து நீங்கள் வந்து ரெகுலராக வாங்குறீங்க, வாரத்தில் ஒரு நாள் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் குறைக்கலாம். வாரத்தில் ஒரு நாள் அப்படிங்கிறத 15 நாளைக்கு ஒரு முறை நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பண்ணலாம். இல்லை அப்படின்னா இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாக வந்து போகும். இதுக்கு பதிலாக நம்ம வந்து ஃபுட்டு வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்றத விட்டுட்டு நம்ம பக்கத்தில் ஏதாவது ஒரு கடைகளில் போய் வாங்கும்பொழுது கண்டிப்பாக நம்ம அமௌண்ட் வந்து குறையும். அந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஆன்லைன் ஆர்டர் அப்படிங்கிறது வீட்டுக்கே வந்துடும். அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மேக்ஸிமம் நம்ம வீடுகளில் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எடுத்து வச்சுருப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹாட்ஸ்டாரு, டிஸ்னி ப்ளஸ்ஸு, டிடிஹெச் இந்த மாதிரி நெட்ஃப்ளிக்ஸு இந்த மாதிரிலாம் நிறைய வந்து நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் வருஷத்துக்கு ஒரு முறையோ வருஷத்துக்கு 2 முறையோ எடுத்து வச்சுருப்போம். ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நம்ம எல்லாருமே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மொபைலை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி நம்ம வந்து ஆன்லைன் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது வந்து ஒரு முறைக்கு 2 முறை நம்மளுக்கு தேவையா அப்படிங்கிறத பாருங்கள். சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் வாங்குவாங்க. ஆனால் அந்த பேஜை வந்து ஒரு நாள் கூட பிரித்து படிக்கவே மாட்டாங்க. இருந்தாலும் நியூஸ் பேப்பர் வாங்குவாங்க. எப்போவாது தான் அதை ஓப்பன் பண்ணுவாங்க. ஏன்னா மொபைல் வந்து அந்தளவுக்கு நம்மளை வந்து ஆக்குப்பை பண்ணி வச்சிருக்கு. அப்படி இருக்கிறப்போ நம்மளுக்கு வந்து இது தேவையில்லை அப்படிங்கிறப்ப இந்த சப்ஸ்கிரிப்ஷனை என்ன பண்ணலாம் அப்படின்னா கட் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அதே மாதிரி தான் டிடிஹெச். இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டிடிஹெச் இயர்லி பேக்கேஜ் வந்து ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா சாட்டர்டே சண்டேயில் ஒரு 1/2 ஹவரோ 1 ஹவரோ மட்டும்தான் டிடிஹெச் வந்து நம்ம டிவியில் வந்து பார்ப்போம். அப்படி இருக்கிறப்ப இதுக்கான அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்து வச்சுக்கணும்னா நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம்னா டிடிஹெச் ஓட கனெக்ஷனை வந்து இப்போ கட் பண்ணிட்டோம். ஏன்னா குழந்தைங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அது இருக்கும் பொழுது எப்போவுமே அதில் வந்து கொஞ்சம் அதிகமாக நாட்டம் இருக்குது. ஏதாவது இப்போ குழந்தைங்க அப்படின்னா அவங்களுக்கான வீடியோ சேனல்ஸை வச்சுட்டு அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள டைவர்ட் பண்ணவே முடியலை. அதிலேருந்து வெளியில் கொண்டு வரது கஷ்டமாக இருக்குது. சரி, ஓகே, 1/2 ஹவர் டைம் கொடுத்து நீங்கள் பாருங்கன்னு சொன்னாலுமே அவங்க வந்து 1 ஹவர் ஆனாலுமே பார்த்தீங்கன்னா அவங்க வெளியிலேயே வரமாட்டேங்கிறாங்க. அப்போ வந்து ஹோம்ஒர்க் பண்ணுறது, அவங்களோட படிக்கிற விஷயம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறையிற மாதிரி இருந்துச்சு. அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கட் பண்ணிட்டோம். ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்பப்போ சாட்டர்டே சண்டேயில் மட்டும் பென்ட்ரைவ் மூலமாக போட்டு சில விஷயங்களை அந்த படம் பார்க்குறது இல்லை வேறு ஏதாவது வீடியோஸ் பார்க்குறதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து இந்த அமௌண்ட் வந்து எங்களுக்கு சேவ் ஆகுது. இந்த மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வீக்கெண்டு அப்படிங்கிறது இப்போ வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு. வாரம் வெளியில் போயிட்டு வாரத்தில் ஒரு நாள் வந்து ஹோட்டலில் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 4 பேர் நம்ம வீட்டில் இருக்கோம்னா மினிமம் வந்து 1000லேருந்து 2000 வரைக்கும் நம்மளுக்கு வந்து செலவாகும். இது கூட நம்ம வந்து உழைக்கிறவங்க செய்யக்கூடாதா? இதில் வந்து இன்னொரு விஷயமும் இருக்குது. பெண்களுக்கு அன்றைக்கி ஒரு நாள் வந்து ரிலீஃப் கிடைக்கும். அது ஒரு சந்தோஷமான விஷயம்தான். அதனால் நம்ம வந்து வாரம் போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து மாதத்தில் ஒரு நாள் மட்டும் நம்ம வெளியில் போகிறோம், நல்லா நீட்டாக சாப்பிட்டுட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணும்போது கண்டிப்பாக இதில் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகும். நிறைய பேர் வந்து வீக்கெண்டு அப்படிங்கிறப்போ அந்த வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக வெளியில் சாப்பிடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வந்து நம்ம பண்ணிகிட்ருப்போம். அப்படி இருக்கிறவங்க அதை வந்து குறைக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து மாதத்தில் ஒரு நாள் அப்படிங்கிறது நம்ம வந்து பிளான் பண்ணிக்கிறது தான். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சில்ட்ரனோட சில்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 மந்த்லேயே பார்த்திங்கன்னா கிடுகிடுன்னு வளர்ந்துடுற மாதிரி இருக்காங்க. வளர்ந்துடுறாங்க. அப்படி இருக்கிறப்ப வந்து ட்ரெஸ்ஸுக்கு வந்து நம்ம காஸ்ட்லியாக ஒரு இப்போலாம் பார்த்திங்கன்னா ஒரு 2000லேருந்து 5000 அந்த ரேஞ்சுக்கு போயிட்டோம். அப்படி எடுத்தால் தான் அந்த குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கான பர்த்டேக்கான ட்ரெஸ்ஸோ இல்லைனா வேறு ஒரு தீபாவளிக்கான ட்ரெஸ்ஸோ பார்த்தீங்கன்னா அந்த 1 இயரே அது வந்து போட முடியறதில்ல. அந்தளவுக்கு அவங்க கிடுகிடுன்னு வளர்ந்துடுறாங்க. அதனால் நம்ம வந்து அதையுமே வந்து பட்ஜெட்குள்ளே பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ரெகுலர் வேறு கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கிட்டு இந்த ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கான ட்ரெஸ்ஸை வந்து 1னா 1, 2னா 2 அப்படின்னு குறைச்சி எடுக்கிற மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். டெய்லி வாஷ் அப்படிங்கிறத கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கலாம். இப்படி வந்து நம்ம கண்டிப்பாக பிளான் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷாப்பிங் ஹால் வீடியோ. இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நானுமே இந்த தப்பை வந்து பண்ணிட்டு தான் இருந்தேன். இப்போ தான் கொஞ்சம் குறைச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம
நம்ம யூடியூப்பில் நிறைய பார்க்கும்பொழுது ஷாப்பிங் ஹால் வீடியோ அப்படின்னா நான் வந்து இந்த பொருள் வாங்கியிருக்கேன், இந்த டெக்கர் ஐட்டம் வாங்கியிருக்கேன், இந்த குக்வேர் வாங்கியிருக்கேன், இந்த பெட்ஷீட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மீஷோவில் இதை வாங்கினேன், ஃப்ளிப்கார்ட்டில் இதை வாங்கினேன், ட்ரெஸ் வாங்கினேன்னு சொல்லிட்டு வீடியோஸ் வந்து போட்டுகிட்டே இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம், அதை போய் பார்க்கும்பொழுது நாமளும் வாங்கினா என்ன அப்படின்னு நமக்கு தோணுது. இது என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸு. இந்த மாதிரி யாருக்கெல்லாம் தோணுது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லணும் விருப்பம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மைண்ட் செட் அதுதான். இப்போ வந்து நான் ஷாப்பிங் ஹால் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பொருள் அது சீப்பாகவே இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 100 ரூபா பொருள் அப்படி, இது 100 ரூபா தானே நம்ம வாங்கினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மைண்ட் செட் வந்து போய் அந்த மாதிரி சில பொருட்களும் நான் வாங்கிட்டு இருந்தேன். அதை வந்து தவிர்க்கிறதுக்கு நான் என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி வீடியோ பார்க்குறத நான் வந்து இப்போ வந்து குறைச்சிருக்கேன். அதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து அதற்கான அமௌண்ட் வந்து கொஞ்சம் கூடுதலாக வந்து செலவாகிறது குறைஞ்சிருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நோ ஸ்பெண்டிங் டே அப்படிங்கிறது என்னென்னா, வாரத்தில் ஒரு நாள் வந்து நான் ₹1 கூட செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமே ஒரு செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கான டிசிஷனை எடுக்கிறது. இது வந்து முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணோம் அப்படின்னா முடியும். ₹1 கூட செலவு பண்ணாமல் ஒரு நாள் இருந்துட்டா என்ன அப்படின்னு நமக்கு நாமே பண்ணுங்கள். அந்த ஒரு நாள் வந்து உங்களால் செலவு பண்ண முடியாமல் இருக்கிறனால சேமிப்பாக மாற்றிடுங்க. உங்களுக்கே அது வந்து சக்ஸஸாக முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு நாள் வந்து செலவு பண்ணலை, வாரத்தில் 7 நாள் இருக்குது, 5 நாள் செலவு பண்ணியிருக்கீங்க, 6வது நாள் செலவு பண்ணலைன்னா அந்த நாளில் ஒரு ₹10 ₹20 எடுத்து இந்த மாதிரி மணி சேவிங் சேலஞ்ச் உண்டியலில் போட்டுவிடுங்க. இதுவே வந்து நம்மளுக்கு சேமிப்பை வந்து கூடுதலாக ஆக்கிறதுக்கான வழியாக இருக்கும். இதையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரை பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ஷாப்பிங்க்கான ஆப் பார்த்தீங்க அப்படின்னா மீஷோ, ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான் இதெல்லாம் இல்லாத மொபைலே இருக்காதுன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா என் மொபைலே இது எல்லாமே இருக்குது. இருந்தாலும் அதை வந்து அதுலேருந்து நம்ம வந்து வெளியில் வரணும், நம்மளுடைய ஷாப்பிங்கை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை வந்து டெலீட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைலில் இந்த மாதிரி ஆப்ஸ் எதுவுமே கிடையாது. இந்த 2025 நான் எடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு அதுதான். அதை எல்லாத்தையும் நான் டெலீட் வந்து பண்ணிட்டேன். அதுலேருந்து டெலீட் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா அந்த விஷயத்துக்குள்ளே போகாமல் இருக்குது. இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா மீஷோக்குள்ளே போய் பார்ப்போம், ஃப்ளிப்கார்ட்குள்ளே போய் பார்ப்போம், அமேசான்குள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவாவது டைம் கிடைக்கும் போது அதை வந்து நான் நோண்டிகிட்டே இருப்பேன். அதை வந்து குறைக்கிறதுக்கு நான் அந்த ஆப்பெல்லாம் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா டெலீட் பண்ணிட்டேன். இதை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவாய்ட் ஜாயினிங் இமெயில் லிஸ்ட்டு. இப்போ வந்து கடைக்கெல்லாம் நம்ம வந்து ஷாப்பிங் பண்ண போகிறோம் அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் அட்ரஸும் வாட்ஸ்அப் நம்பரும் கேட்பாங்க, நம்மளும் கொடுத்துருவோம். ஆனால் இதில் என்ன நம்மளுக்கு சிக்கல் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கடையில் ஏதாவது ஆஃபர்ஸ் போடுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஆனால் நம்மளே அறியாமலே என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பொருள் நம்மளுக்கு தேவையோ தேவையில்லையோ ஒரு ஆஃபர் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து வாங்கணும்னு நம்மளை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்விஸ்ட் பண்ணி விட்டுறாங்க. அப்போ வந்து நம்ம மைண்ட் என்ன ஆகுது, 50% டிஸ்கவுண்ட்டா, 70% டிஸ்கவுண்ட்டா, கண்டிப்பாக இதை நம்ம வாங்கி ஆகணும் அப்படின்னு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் இருந்து நம்ம வந்து இமெயில் ஐடி கொடுக்குறத தவிர்க்கலாம், அல்லது வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறத தவிர்க்கலாம். இது ரெண்டையும் நம்ம தவிர்க்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து செலவுகள் அப்படிங்கிறது ஆட்ஸ் வந்து வராமல் இருக்கும். நம்ம வந்து செலவுகளை கண்டிப்பாக குறைக்க முடியும். அடுத்தது வந்து பட்ஜெட் ஷாப்பிங் அப்படிங்கிறது நம்ம வந்து எந்த ஒரு ஷாப்பிங் போனாலும் 999, 599 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து போட்டிருப்பாங்க. அதில் வந்து ஒரு பட்ஜெட் வச்சுக்கணும். நான் வந்து ₹1000 தான் வாங்க போகிறேன், ₹2000 தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போகணும். அதே மாதிரி பட்ஜெட்டுக்கான அமௌண்ட்டை கையில் கொண்டு போகணும். கேஷாக கொண்டு போகும்போது மட்டும்தான் நம்ம வந்து நம்ம பட்ஜெட்டுக்குள்ள செலவுகளை பண்ண முடியும். இதை நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது வந்து மந்த்லி எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறத வந்து ரிவ்யூ பண்ணி பார்க்குறது. ரிவ்யூ பண்ணும் பொழுது எங்கே வந்து செலவு அதிகம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி டிப்ஸை வந்து 2025 நான் வந்து ஃபாலோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக செலவுகள் வந்து குறைஞ்சு சேமிப்பு வந்து அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.